நான் முதல்ல தள்ளுவண்டி வச்சு ஆரம்பிச்சது இங்கே தான். இன்னைக்கு 10 மாவட்டத்தில் நம்மளோட நன்றி மசாலா ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதே ஊரில் ஒரு சைக்கிளில் சுற்றுறதும் பார்த்தாங்க, டிவிஎஸ் எக்ஸலில் சுற்றுனதும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெண்டரில் சுற்றுறதும் பார்த்தாங்க, இன்றைக்கி காரில் சுற்றிட்டு இருக்கிறதும் பார்க்குறாங்க, யூடியூப்லேயும் பார்க்குறாங்க. இப்படி இருந்த சிவகண்ணன் இன்னைக்கு இப்படி பார்க்குறாங்க. சின்ன வயசில் நம்ம மெரினா பீச்சில் சுண்டல் விற்றது, அதுக்கப்புறம் ஒரு டீக்கல்ல வேலை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஆனது, அதுக்கப்புறம் நான் கடை வச்சது, அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. என்னோடய வாழ்க்கையில் ஒன்று வந்து ஒரு பயங்கரமான ஒரு அது வார்த்தைகள் இல்லை, ஒரு கொடூரமான ஒரு சம்பவங்கள் நிறையா இருக்கும். இதில் ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம். அந்த வெப்சைட்டு அப்படியே ஹேங் ஆகி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு 5000 பேர் உள்ள வராங்களாம். 5000 பேர் உள்ள வந்துட்டு வெளியில போறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா கண்டினியூவா எங்களுக்கு வெப்சைட்டை வந்து ஒரு 10 நாள் அப்படியே பிளாக் ஆகி நின்றுச்சு. அப்போ ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். வெப்சைட் ப்ராப்ளம் ஆரம்பிச்சோன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கலாம், வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுத்தோம். வாட்ஸ்அப்பு 3 டைம் பேன் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களோட வரவேற்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷோரூம் ஆரம்பித்தோம். இனிஷியலாக அப்படியே மசாலா போயிட்டே இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர், ஏன்னா அவங்களுக்கு தான் பெரிய நாங்கள் நன்றி சொல்லணும். அவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் நான் தள்ளுவண்டி வச்சுக்கிட்டு என்னோட தொழிலை பண்ணிட்டு இருந்திருப்பேன். சம்பதுக்கான ஒரு ப்ரௌசிங் சென்டரில் உட்காந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருப்பாரு. ஒரு சேனல் நம்ம ஆரம்பித்து அந்த சேனல் மூலிமா இவ்வளோ மக்களை நம்ம சம்பாரித்து அதை வந்து அவங்க வீட்டில் சமைச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து சிவகண்ணன் சொல்கிறாரு, சம்பது சொல்கிறாங்க, நம்ம சமைச்சா நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? அதுக்கப்புறம் தானே நம்ம மசாலா வாங்குவாங்க. அந்த மாதிரி நிறைய விரும்பி வாங்கிட்டு இன்றைக்கி பரவலாக ஒரு 10 மாவட்டத்தில் நம்மளோட நன்றி மசாலா ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மாவட்டத்தை நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஐ மீன் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஷோரூம்னு சொல்லி திருப்பூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, புதுக்கோட்டையில் இருக்குது, ஒசூரில் இப்போ ரெண்டு 3 நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம். நாமக்கல்ல இருக்குது, வேற எங்கே இருக்குது சம்பதுகான்? நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை, வேலூரில் இருக்குது. இந்த எல்லா பக்கம் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து சென்னையில் வெயிட்டிங்கு, ராமநாதபுரம், மதுரை, இந்த மாதிரி சில இடத்துல அடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். சூப்பர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ல நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம மக்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பட் இது எதுவுமே ஈஸி கிடையாது இல்லைன்னா? எல்லாமே இது எதுவுமே நீங்கள் 2 பேருமே வந்துட்டு இப்போ சொல்கிறீங்க, யூடியூப் மூலமாக உங்களோட வளர்ச்சியை பார்க்குறாங்க, இங்கே வந்துட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி என்ன கஷ்டம் இருக்குது, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது? என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கடினமான விஷயம். இதை நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததும் சரி, நம்மளோட யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் சரி, இப்போது ஈவனாக நாங்கள் நன்றி மசாலா ஆரம்பித்ததும் சரி, இந்த நன்றி மசாலா ஆரம்பித்ததுக்கு நிறைய நாள் நாங்கள் தூங்காமல் இருந்திருக்கோம். நிறைய நாள், அதாவது ஒரு நார்மலாக ஒரு ரசப்பொடி இருக்கு இல்லையா, இந்த ரசப்பொடி நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் ப்ராசஸ் நடந்துச்சு. அது அந்த நம்ம பால் சட்டி இருக்கு இல்லைங்களா, பெரிய பால் சட்டி, பால் கறந்து எடுத்துகிட்டு போகும், இந்த ஹைட்டு இருக்கும். அந்த சட்டியில் 2 சட்டி ஃபுல்லாகிடுச்சு ரசம். நாங்கள் வச்சு இந்த மாதிரி ட்ரையல் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு முக்கியமான லேபே வந்து இவர் தான். அதாவது நம்ம நன்றி மசாலாவோட எல்லாத்தையுமே லேப்ல எலி வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இத ரெசிபி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்றது, அந்த எல்லாத்தையும் கொடுத்துறது. நல்லா சாப்பிடுறவருக்கு தானே தர முடியும். ஃபைனல் டெஸ்டிங் ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பாக்குறேன் பாத்தீங்களா, அதோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனா எல்லாமே ஏற்கனவே நமக்கு எல்லாமே தெரிஞ்சனால எல்லாமே டேஸ்டா தான் இருக்கு. ஆனா டேஸ்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா கொண்டு வரணுங்கிறக்காக தான் அதை மறுபடியும் ட்ரையல் பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி